நாளிலும் நம்மளுடைய ஒரு சிறு தியானத்திற்காய் ரோமர் 15வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் எடுத்து நம்ம வாசிப்போம். ரோமர் 15:30. The book of Romans chapter 15 verse 30. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Please keep your Bibles and open it for Romans 15:30. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் நம்மளுடைய தியானத்திற்கான ஒரு சிறிய தலைப்பாக ஜெபத்தில் போராடுங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வசனம் யாருக்காக முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனம் கூறுகிறது. ரோம பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த வசனம் எழுதப்படுகிறது. அது என்ன எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில். ஆமென். யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசிகள், விசேஷமாய் ஜெபிக்கிற விசுவாசிகள் இடத்துல பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் அவர் வைக்கல. இங்கே சொல்ற, நான் போராடுவது போல நீங்களும் என்னுடனே கூட போராட வேண்டும் என்று. அது இங்கிலீஷ்ல I urge you என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களிடத்துல பவுல் ஒரு வேண்டுதலை, பவுல் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கேட்கிறார். நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் போராடுகிறது போல நாமளும் அவர் ஜெபத்திலே போராட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் எப்படிப்பட்ட வேதனைகளையும் அவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 26 28 வசனத்தை வாசிங்க. 2 Corinthians chapter 11 verses 26 to 28. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கள்ளரால் வந்த மோசங்களாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென். ஆமென். போதும் பாருங்க. இந்த இடத்துல இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளிடத்துல நான் என்னெல்லாம் கஷ்டத்தை அந்த மிஷன் ஃபீல்டுல நான் சந்திக்கிறேனோ, நான் என்னெல்லாம் வேதனைகளை நான் சந்திக்கிறேனோ, அதெல்லாம் நீங்க ஏன் கூட நீங்க சந்திக்கணும்னு அவர் சொல்லல. அவருடைய எதிர்பார்ப்பு என்னது? அவர் படுகிற பாடுகளையும் வேதனைகளையும் நாம ஜெபத்திலே அவரோடு கூட போராட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணலாம். அப்பனா அவர் என்ன சொல்லுகிறாரு? அநேக முறை உபவாசத்திலும் பசியிலும் தாகத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி, அநேக முறை பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் நான் இருந்தேன் என்று சொல்லி, இதெல்லாம் அவர் பர்சனலா அவருடைய ஊழிய பாதையில் அவர் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ், கஷ்டங்கள். இப்ப நாம எல்லாரும் போய் ஊழிய பாதையில போய் கஷ்டப்பட முடியாது. எல்லாரும் போய் அந்த ஃபீல்டில் போய் இப்போ நம்ம ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு அந்த அழைப்பு இருந்ததுன்னா நம்ம அந்த காரியங்களை செய்யலாம்.
பட் ஆனா நாம இருக்கிற இடத்திலேயே இப்படியான வேதனைகள், இப்படியான கஷ்டங்களை, இப்படியான போராட்டங்களை ஜெபத்திலே நம்ம கைக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திலே அவர் உணர்ந்த காரியத்தை நாமும் ஜெபத்திலே உணர முடியும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் வாசிங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்ளணும்னா பலவந்தம் பண்ணணுமா? You have to struggle, you have to fight to have the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு இல்ல, யாருக்கு உடையதல்ல. நம்ம சும்மா உட்கார்ந்திருந்தா தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உடையதல்ல. ஆமென். If you're just sitting idle, if you're not doing anything for the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். Hallelujah. Only those who struggle for the kingdom of God will grasp it, will grab it. Hallelujah. அவர்களுக்கு தான் அந்த தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Hallelujah. ஆமென். சோ இங்கே அநேக விதமான கஷ்டங்களை, வேதனைகளை இங்கே பவுல் சொல்லுகிறத இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஜெபத்தின் மூலமாய் அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு is not only an instrument, அது ஒரு கருவியாய் தேவனோடு கூட பேசுகிறதற்கு மாத்திரம் அல்ல, தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லுகிறதற்கு மாத்திரம் அல்ல, நாம் போராட்டம் செய்ய ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. போராடுகிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு 18ஆவது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 18ஆவது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம தரித்துக் கொள்ள வேண்டுமா? தேவனுடைய சர்வாயுத, நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய விதமான ஃபைட், பேட்டில்ஸ் இருக்குது. ஆனா இங்க வேதம் கூறுகிறது, ஜெபத்தின் மூலமாய் நம்ம என்ன செய்கிறோம்? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு நம்ம இருக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. ஒரு மிலிட்டரியில போய் நீங்க ஜாயின் பண்றீங்க. மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணும்போது யாரை அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க? யாரை எடுத்துக்கொள்வாங்க? யாரை எடுத்துக்கொள்வாங்க? ஃபிட்டா, ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, மென்டலா ரெடியா இருக்கணும். பிசிக்கலா ரெடியா இருந்தாலும் ஃபுல்லா ரெடியா காட்டியும் பரவாயில்ல, மென்டலா ரெடியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க உள்ள போன உடனே என்ன சொல்லி கொடுப்பாங்க? என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதை அப்படியே கேட்க ஒரு ஒபீடியன்ஸ் அவர்களுக்கு கட்டணும். ஆர்டர்ஸ். மிலிட்டரியில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டா? லெஃப்ட் டர்ன் அப்படின்னா ஒன்று லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன் அப்படின்னா உடனே ரைட் டர்ன். இல்லை நான் லெஃப்ட் டர்ன் பண்ண மாட்டேன், நான் நேராக தான் போவேன் அப்படின்னா மிலிட்டரி விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. கரெக்ட் தானே? மார்ச் பாஸ்ல போறீங்க, ஏன் அவ்வளோ அழகா அருமையா பியூட்டிஃபுல்லா இருக்குது அது? எல்லாரும் ஒன்னா காலை தூக்க, எல்லாரும் லெஃப்ட் டர்ன், எல்லாரும் ஒன்னா திரும்ப பிளாக் அசையும் போது எல்லாம் அப்படியே திரும்புறாங்க. ஏன் அதெல்லாம் நடக்குது? அந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆர்டர் மேல இருந்து வருதுன்னா, மேல் அதிகாரிகளுக்கு இருந்து வருதுன்னா, அந்த ஆர்டரை கொஸ்டின் பண்றது வேலை இல்லை, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுகிறது அவருடைய வேலையா இருக்குது. அல்லேலூயா. ஒபீடியண்டா இருக்கிறவங்க, ஆர்டரை ஃபாலோ பண்ணுகிறவர்களை தான் அந்த ஃபீல்டில் கொண்டு போறாங்க. அவர் சொல்ல, எதிரி வர ஃபயர் அப்படின்னாரு. ஃபயர் பண்ணலாமா வேணாமா? ஃபயர் பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா யோசிக்கிறதுக்கு அங்கே டைம் கிடையாது. யூ ஹாவ் டு டூனா யூ ஹாவ் டு டூ.
அதுதான் ஒரு சோல்ஜருக்கு இருக்கிற மைண்ட் செட். நம்ம எப்படியாய் மாறணும்? ஒரு சோல்ஜராய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, ஒரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. they teach you how to use the weapons. பாருங்க, அவங்களுடைய கியரை பார்த்தீங்கன்னா பெரிய கன் வச்சிருப்பாங்க, ரொம்ப தூரத்துக்கு சுடுற கன்னு, ஃபாஸ்டா சுடுற கன்னை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கன்னு முடிஞ்சு கிட்ட வந்துட்டாங்கன்னா சின்ன பிஸ்டலும் வச்சிருக்கிறாங்க, கிரேனேட் வச்சிருக்கிறாங்க, கத்தி கூட வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஷார்ட் காம்பேக்டுக்கு கிட்ட வர வர ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல ஃபைட் பண்ணக்கூடிய எல்லா கியரையும் அவர்கள் வைத்திருக்கிறார். அதற்குரிய ட்ரைனிங்கை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறாங்க. காலையில எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. அப்புறம் ஓடி ஓடி நல்ல என்டியூரன்ஸ், நல்ல ரொம்ப நேரம் நீடித்து நிற்கக்கூடிய ஒரு திராணி உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் அந்த இதுல மிலிட்டரியில் ஜாயின் பண்றவங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானே, நம்மளும் அது போலதான் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஃபைட் பண்ணுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்ம ஃபைட்டிங் இருக்கும். எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை நம்பி நான் பக்கத்துல இவங்களை வச்சிருக்கிறேன், பக்கத்துல இவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க என் கூட சேர்ந்து அனுப்புனா, கடைசியில ஃபயர் அப்படின்னு இவங்க மட்டும் குவைட்டா அப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அங்கிருந்து எழுந்து வந்து அவன் சுட்டுட்டு போயிடுவான் நம்மளே. ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனுக்காய் பலவந்தம் பண்ணுகிறவர்களாய், தேவனுக்காய் ஃபைட் பண்ணுகிற ஒரு இருதயமாய் நம்மளுடைய இருதயம் காணப்படணும். ஃபைட் நம்ம யாருக்கு சண்டை போடுறது சொல்லல, இப்ப நாம ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. You can never fight any battle. நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு முயற்சிகளை செய்திருந்தாலும், if you are not obedient to the commands, they will not take you into the military. எவ்வளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, if you are disobedient, they will remove you. They will fire you from the army. ஆமென். அது போலதான் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கீழ்ப்படிதலை முதல்ல கற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படிதலை முதல்ல கற்றுக்கொள்ளணும். You have to learn obedience first. இன்னைக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா? அப்புறம் எப்படி நம்மளை சேர்த்துப்பாங்க தேவனுடைய சேனையில? தேவனுக்காக எப்படி நம்ம யுத்தம் செய்யறது? How can we fight if we are not obedient to the voice of God? தேவன் பேசுறாரு, மேல இருந்து உத்தரவு வருது, உடனே அதை கீழ்ப்படியலைன்னா அப்புறம் எங்க நம்ம போய் யுத்தங்களுக்கு போகிறது? எப்படி நம்ம சேனைகளை மேற்கொள்ளுகிறது? எப்படி நம்ம ஜெபத்தை பண்ணி நம்ம போராடுகிறது? ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸை கொண்டு வரணும், கீழ்ப்படிதலை கொண்டு வரணும். அப்புறம் தேவனுக்காய் நிற்கிறது, தேவனுக்காய் போராடுகிறது, தேவனுக்காய் ஜெபிக்கிறது, மற்ற காரியங்களை நாம செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில நம்ம அநேக காரியங்களுக்காய் நம்ம போராடுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்ல, நம்ம ஜெபத்திலே நம்ம போராடுகிறவர்களாய் இந்த நாளிலே மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய காரியங்களுக்காய் போராடுறது என்னது? தேவனுடைய ஆலயத்திற்காய், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் போராடுவது. அநேக வேளையில் என்ன ஆகுதுன்னா, people focus on their job. வேலையில போராடுகிறார்கள். எவ்வளவு நேரம் நிக்க சொன்னாலும் நிக்கிறாங்க வேலை ஸ்தலத்துல, எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒர்க் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்று வரும் பொழுது அங்க உடனே ஒரு சோர்வு, ஒரு தோய்வு, ஒரு விதமான பின்னடைவு ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம எவ்வளவு அலைஞ்சிருப்போம் வேலைகளுக்காக, எத்தனை இடங்களுக்கு போயிருப்போம் நம்ம வேலைகளுக்காக. ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனை துதிக்கிறதுல ஒரு பின்னடைவு நம்ம வாழ்க்கையில. பட் we are ready to do all the things in the world. உலகத்துல என்ன கஷ்டங்களை கொடுத்தாலும், எவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தாலும், எவ்வளவு நேரம் வேலை செய்ய சொன்னாலும் we are happy about it. ஐயோ எனக்கு இவ்வளவு பொறுப்புகளை கொடுக்குறாங்க, ஐயோ எனக்கு இங்க வர சொல்றாங்க, ஐயோ என்னை அங்க வர சொல்றாங்க, ஒரே ஹாப்பி. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக போராடணும்னா உடனே ஒரு அப்பதான் நமக்கு என்னைக்கெல்லாம் நம்ம மேல ஒரு சோகம், நம்ம மேல ஒரு வருத்தம் நமக்கு ஏற்பட்டுரும். ஆமென். ஹல்லேலூயா. சோ என்னைக்கு நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு போராடுகிறத நிறுத்துறோமோ பிரியமானவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில சரிவு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில சரிவை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் நம்மளுடைய லைஃப்ல. ஹல்லேலூயா. Be very careful. ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்தின் மீதோ தேவனுடைய ராஜ்யத்தின் மீதோ போக்கஸ்டா இல்லாம, ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடி மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். When you are not focused on God's kingdom,
சரிவு நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படும். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எப்பெல்லாம் அந்த ஆலயம் பூட்டப்பட்டு ஆராதனை நடக்காம இருக்குதோ அப்பெல்லாம் அவருடைய லைஃப்ல சரிவை அவர் கொண்டு வருகிறார். When we forget to worship God, when you forget to do things for God, தேவனுக்காய் செய்ய தவறும் பொழுது அப்புறம் ஆண்டவர் பார்க்கிறார், அந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் அவர் வாக்கு பண்ணின தேசத்திலிருந்து பிடுங்கி போடுவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பிடுங்கி போடுவாராம்? கொடுத்து வாக்கு பண்ணின தேசத்தை, சுதந்திரித்து கொண்ட தேசத்தை ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னை மறந்து போனபடியினால, என்னுடைய ராஜ்யத்தை மறந்து போனபடியினால, என்னுடைய காரியங்களை மறந்து போன அவர்களை நான் பிடுங்கி போடுவேன்றார். பிடுங்கி போடுறது வேற விஷயம். ரூட்டட், அப்ரூட்டட். அல்லேலூயா. வேரோடு கூட பிடுங்கி போடுகிற அனுபவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம எல்லாரும் ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. When the kingdom of God is blessed, when the people of the blessings are there in the church, தேவனுடைய ஆலயத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, ஆண்டவர் வேதத்துல நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, எந்த பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சரிவுகளையும் பாருங்க. என்னைக்கு அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் வேறே தேவர்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்களோ, என்னைக்கு தேவனுடைய அந்த ஆலயத்தில் அந்த ஆராதனையை நிறுத்தினார்களோ, அவர்கள் பூட்டினார்களோ, அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில சரிவு மாத்திரமே ஏற்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு ராஜா வருவாரு, கதவை திறப்பாரு, கிளீன் பண்ணுவாரு, திரும்ப எல்லாத்தையும் செட் பண்ணுவாரு. உடனே பார்த்தா அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. 40 வருஷம் சமாதானம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பொண்ணு வெள்ளி எல்லாமே அங்க குமிஞ்சு இருக்குவாங்க. அப்புறம் அடுத்த ராஜா வருவாரு, அவர் திரும்ப தேவனுடைய காரியங்களை மறந்து போவாரு, உடனே திரும்ப மறுபடியும் சரிவு. When you forget God's kingdom, you will have personal decline. நம்மளுடைய லைஃப்ல சரிவு நிச்சயம் நாம பார்க்க முடியும். இதுதான் நம்ம வேதத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ எப்படி நான் தேவனுடைய காரியங்களுக்கு எப்படி ஜெபத்திலே போராடுவது என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, யாத்ராகம புத்தகத்துல 17வது அதிகாரம், the book of Exodus chapter 17 verses 8 to 13. 8 இருந்து 13 வசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனோடே கோலை என் கையில் பிடித்துக் கொண்டே நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறையடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே 2 விதமான போராட்டங்களை குறித்து வேதம் கூறுகிறது. 2 types of struggles. 2 விதமான போராட்டங்கள். ஒரு போராட்டம் மோசே மலை உச்சியில் நின்று ஜெபத்திலே போராடுகிற ஒரு போராட்டம். மற்றொரு போராட்டம் யோசுவா தன்னுடைய சேனைகளோடு கூட போராடுகிற ஒரு போராட்டமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ளுகிற 2 விதமான போராட்டங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வெறும் ஜெபம் மாத்திரம் செய்யும் பொழுது, செயல் இல்லாமல் இருக்கும் பொழுது அங்க அமலேக்கியரை ஜெயிக்க முடியாது. வெறும் செயல் மாத்திரம் இருக்கும் பொழுது, ஜெபம் இல்லாத பொழுது அமலேக்கியரை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பட்டணத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்திலே போராடுகிற போராட்டமும் காணப்பட வேண்டும். நாம யோசுவாவை போல களத்தில் நின்று போராடுகிற ஒரு போராட்டமும் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுல எந்த போராட்டத்திலே நம்ம பங்குள்ளவர்களா இருக்கிறோம்? இந்த காலை வேளையில நம்ம தான் யோசித்து பார்க்கணும்.
நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், நான் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பட்டினத்தை, இந்த அமலேக்கியர் இருக்கிற இந்த பட்டினத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பட்டணத்தில் எழும்பி இருக்கிற அமலேக்கியரை நான் முறியடிக்க வேண்டும் என்றால், இங்கே எழும்பி இருக்கிற பிசாசின் சேனைகளை நான் முறியடிக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, நான் ஜெபத்திலும் போராட வேண்டும், களத்திலும் நான் போராடுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இது every person has to have a struggle in the prayer, also a struggle in the battle. Amen. Hallelujah. Hallelujah. நான் அதை மாத்திரம் செய்கிறேன், இதை மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று டெடிகேட் பண்ணி நம்ம பண்ணணும்னா ஓகே. பட் யாருமே ஜெபம் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. நிச்சயமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் இருந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சோ ஒரு சேனையை முறியடிக்க வேண்டும் என்றால், இந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கு இந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல இன்னொரு தடவை ஆமென். நீங்க கையை உயர்த்தலன்னா அப்புறம் எங்கட மோசே போல கையை உயர்த்தி நம்ம பண்றது? ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கையை உயர்த்துறதுக்கே நீங்க டவுட்டா இருக்கிறீங்க, நீங்க கையை உயர்த்தி யாரா பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு. எனக்கு இந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறாங்களா அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்கன்னு பயப்படுறீங்களான்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தான் இருக்கிறோம், நம்மளுக்குள்ளே ஒரு தைரியத்தோடு கூட நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க எந்த போராட்டத்துல பங்குள்ளவர்களா இருக்கிறீங்க? இந்த நாளில ஏதாவது ஒரு போராட்டத்துல பங்குள்ளவர்களா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? மனசு தொட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுல ஜெபத்திலேயோ, நான் ஜெபத்துல போராடுறேன், இல்ல நான் களத்துல போராடுறேன், ஏதாவது ஒரு இதுல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆரோனும் ஊர் என்ன பண்ணாங்க? மோசேயோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. யோசுவாவோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமா அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம், அவர் மோசே என்ன பண்ணாரா? அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ண, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊரும் என்பவன் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் அசர்ந்து போயிற்று என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்க இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மற்றொரு காரியம் என்னன்னா, ஜெபத்திலே போராடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அங்க சில டயர்ட்னஸ் வரும், பிசிக்கல் டயர்ட்னஸ் வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்திலே போராடுகிறோம் என்று சொன்னோம்னாலே you will experience physical tiredness. ஏதோ ஒரு டயர்ட்னஸ் வரும் உங்களுக்கு. தூக்கம் வரலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல உட்காரலான்னு தோணலாம், இல்ல பசி எடுக்கலாம். ஏதோ ஒரு பிசிக்கல் டயர்ட்னஸ் நம்ம லைஃப்ல நிச்சயம் நமக்கு வரும். ஆமென். அப்படியாய் நம்ம போராடணும்னு நான் சொல்றேன். ஆமென். நம்ம உபவாசிக்கிறோமோ உபவாசிக்கலையோ, நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். கரெக்டா? சிலர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழங்கால நிற்கிற ஸ்ட்ரென்த் இருக்கும். சிலருக்கு 15 நிமிஷம் நிற்கிற ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனா உங்களுக்கு 15 நிமிஷம் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வருது, உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது. எப்படி மோசேயினுடைய கைகள் அசர்ந்ததோ அது போல உங்களுக்கும் சில டயர்ட்னஸ் வரலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம போராடுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஜெபத்திலே நாம செய்கிற ஜெபம் எவ்வளவா இருக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளே ஒரு டயர்ட்னஸ் லெவலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? நம்முடைய லைஃப்ல ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? நம்ம என்ன பண்ண, உட்கார்ந்த வாக்கிலே நம்ம ஜெபிக்கிறோம். மோசையா கொண்டு நின்றுகிட்டு இருந்தாரு, அப்புறம் டயர்டாகி உட்கார்ந்த நம்ம முதல்ல உட்கார்ந்துடுறோம். ஜெபங்கள்ல ஆராதனையிலும் நம்ம உட்கார்ந்துடுறோம் சில வேளைகளில். அல்லேலூயா. பிரியமான, நம்ம லைஃப்ல முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. டயர்ட்னஸ் வரட்டும். சில வேளை நானே யோசிப்பேன், டயர்ட் ஆயிட்டோம்னா அப்புறம் வீட்டுக்கு போய் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காருவோம் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். டயர்ட்னஸ் வரதான் செய்யுது. ஆமென். அன்னைக்கு கூட நீங்க கேட்கக்கூடாது, இதுக்கே உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சான்னு கேட்காதீங்க.
நான் வந்து போயிட்டேன். வீட்டில் வந்து எங்களை நீங்கள் பார்க்கிங் லாட்டில் இருங்க, நாங்கள் வந்து இந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்க. சரின்னு நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு நானும், எனக்கு பயங்கர தூக்கம், டயர்டு, அப்படியே தூங்கிட்டேன் நான். அப்புறம் கால் பண்ணாங்க, கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 செகண்ட் படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்தேன். எனக்கு உள்ளுக்குள்ள மனசில் மைண்டில் தோணுது, ஐயோ கூப்பிட்டாங்களே, வாசலுக்கு வந்துட்டேன்னாங்களே, எழுந்து போகணுமே நீங்க அப்படின்னா. சரி மைண்டு சொல்லுது, ஆனால் பாடி வீக்காக இருக்கு, பாடி சொல்லுது நீ தூங்கு கொஞ்ச நேரம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, இப்படி நல்ல தூக்கத்துக்கு போயிட்டேன் நான். தூக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப மைண்டு சொல்லுது எனக்கு, ஏன் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ கிளம்பி போறேன்னு சொன்னா இன்ன வரைக்கும் கிளம்பி போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க என்னடா இன்னும் வரலையே, இவர் ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணாங்க. அப்புறமா தான் நான் வந்து கிளம்பி நான் போனேன். அல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும், கரெக்டா? ஏதோ நீங்க அங்கேயும் இங்கேயும் அலையும் போது உங்க மைண்டு சொல்லுது இதை செய்யணும்னு சொல்லுது, ஆனால் பாடி என்ன பண்ணுது, ஷட் டவுன் ஆயிடுது, பாடி வீக் ஆகி படுத்துருது நமக்கு. அதுபோல பிரியமானவரே, நம்ம லைஃப்ல நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசங்கள்ல நம்ம முயற்சிகள் எப்படியா இருக்கு, மனுஷனுக்காக ஓடுன்னு ஓடுறாங்க, மனுஷ காரியங்களுக்காக ஜனங்கள் ஓடுன்னு ஓடுறாங்க, காசு சம்பாதிக்கிறதுக்காக ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில தேவனுடைய ராஜ்யத்திற்காய் எல்லாரும் பண்ணுகிற மாதிரி, அவர் பண்ணுகிற மாதிரி இவர் பண்ண, நம்மளுக்கு உள்ள கெப்பாசிட்டியில நமக்கு இருக்கிற நேரத்துல we have to struggle in prayer. ஹல்லேலூயா. கொஞ்சம் போல முயற்சி எடுப்போம் பிரியமானவர்களே, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏற்கனவே நீங்க டயர்டா தான் இருப்பீங்க வேலையில இருந்து வந்துட்டு, அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ண, ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். God is not looking for you to do 5 hours of prayer இல்ல 1 hour of prayer. உனக்கு இருக்கிற டயர்ட்னஸ்ல நீ இருந்தாலும் முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கிறிய, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமே போதும். ஆண்டவர் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய அந்த குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புரிஞ்சு கொள்வார். ஆனா நீங்க எடுக்கிற அந்த சின்ன முயற்சியை ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம சாக்கு போக்கு சொல்லாம தேவ சமூகத்துல கொஞ்சம் டைம் எடுப்போம். நம்மளுக்கு இருக்கிற டைம்ல கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து ஆண்டவருடைய காரியத்திற்காய் நம்ம போராடுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் அந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கு, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவர் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது every minute there is a change. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் அவர் எவ்வளவு கைகளை உயர்த்தி இருக்கிறாரோ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குதாங்க. அல்லேலூயா. every minute he put his hand up, every minute there was a change. கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. எப்போ அவருடைய கைகள் கீழே தாழ விழுகிறதோ அப்ப அமலேக்கியர் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேலரை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபித்தால் தான் மேற்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிறத குறையும் பொழுது நம்ம எவ்வளவுக்கு நேரத்தை கூட்டுகிறோமோ, the more you increase your time and effort in prayer, the more you will overcome, the more you will be winning, the more you will be victorious in your life. The less you take time for prayer, கொஞ்ச நேரத்தை குறைக்க உங்க வாழ்க்கையில அமலேக்கியன் உங்க வாழ்க்கையில மேற்கொண்டு கொண்டு இருக்கிறான், உங்க குடும்பத்தை மேற்கொண்டு இருக்கிறான், உங்க பிள்ளைகளை மேற்கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு தெரியாம இருந்தா this is what is happening in the spiritual realm. ஆவிக்குரிய இடத்துல இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பிசாசு கொஞ்சமா மேற்கொள்ள முயற்சி செய்யறான், நம்மளைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். நாம எதிர்த்து நிற்கும் பொழுது, அவனுக்கு ஜெபத்துல எழுந்து நிற்கும் பொழுது அந்த அமலேக்கியனை நம்மளால என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் பிரியமானவர்களே. அதனால தான் சொல்றேன், 15 நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல, 20 நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல, 1 hour இருந்தாலும் பரவாயில்ல, 5 hours இருந்தாலும் பரவாயில்ல, எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். ஹல்லேலூயா. every minute you put your knees, உங்களுடைய முழங்கால்களை ஒரு நிமிஷம் முடக்குனீங்கனால அங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென்.
ஹல்லேலூயா. சோ அதற்காக நாம இந்த வசனம் கூறுகிறது, நாம ஜெபிக்க ஜெபிக்க இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நான்காவது காரியமாய் மோசே, 12வது வசனம், மோசேயின் கைகள் அசர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் இவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. மோசே ஒரு பெரிய லீடர் தான், பயங்கரமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தான், தேவனிடத்திலிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட மனிதன் தான், தேவனை முகமுகமாய் பார்த்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவர் எல்லார போல அவருக்கு என்ன ஆகுது, பிசிக்கலா ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுது. ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்க அனாயிண்டடா இருந்தாலும், எவ்வளவு நீங்க வேதத்தை குறித்து அறிந்திருந்தாலும், நம்மளுடைய மாம்சம் பலவீனமானது தான். ஹல்லேலூயா. there will be at some point ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு டயர்ட்னஸ் வரதான் நம்ம செய்யும். ஹல்லேலூயா. அதுதான் மோசேயினுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டதா இருக்கிறது. ஆனா மோசேக்கு கூட சேர்ந்து அவருக்கு உதவுவதற்கு, ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் அவர்களுக்கு ஆயத்தமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரேயர், நம்முடைய ஜெபத்துல போராடுகிற வேளையில கூட உதவி செய்கிறவர்கள், கூட உதவி செய்து ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கொண்டீங்கன்னா எப்ப பாரு மனைவியே ஜெபித்துட்டு இருக்கிறாங்க, எப்ப பாரு என்ன பண்றாங்க, மனைவியே ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கணவரே ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி? அவருக்கு ஒரு நாள் டயர்ட்னஸ் வரலாம், அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு இது கஷ்டம் வரலாம். அப்ப கூட சேர்ந்து யாராவது ஒருத்தர், மோசே ஜெபிக்கும் பொழுது கூட யாராவது சேர்ந்து உட்கார்ந்து, பிரசன்ஸ், நம்ம கூட உட்கார்ந்து இருந்தாலே போதும் பிரியமானவர்களே. ஒருத்தர் ஜெபிக்கும் பொழுது ஜஸ்ட் யூ சிட் வித் them, அது எவ்வளவு ஒரு பெரிய மாரல் பூஸ்டா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபிக்கும் பொழுது கூட இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தாலே போதும், அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணும். ஹல்லேலூயா. ஆலயத்துல அது போலதான், நம்ம உபவாச ஜெபங்களை வைக்கிறோம், அந்த ஜெபங்களை வைக்கிறோம், டெலிபோன் பிரேயரை வைக்கிறோம், பார்த்தா பீப்பா கேக்குது, யாரு வர்றாங்க யாரு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வரும் பொழுது நீங்க ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, நான் ஃபீல் பண்றேன். நிறைய பீப் வரும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பிரேயர்ல. ஹல்லேலூயா. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாங்க, என்ன உங்க பிரேயர் கால்ல யாருமே இல்லை அப்படின்னாங்க. என்ன உங்க பிரேயர் கால்ல யாருமே எதுவும் சத்தமே போட மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் சத்தம்லாம் போடுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க வந்த டைம் கொஞ்சம் குவைட்டான டைமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நாம ஜெபத்திலே இப்படியான ஜெபங்களை செய்யும் பொழுது நாம என்ன பண்ணணும், கூட சேர்ந்து இணைந்து கொள்ளணும். அந்த ஜெபங்கள் எல்லாம் பார்த்தா யாராவது கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க அந்த ஜெபங்களுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்தாலும் நம்ம ஜெபிக்கிறோமான்னு தெரியல. நான் கண்ணை மூடிட்டு அங்க ஓரமா உட்காந்துருவேன். யார் ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கல, வாய்களை திறக்கிறாங்களா, ஆராதிக்கிறாங்களா, தேவனை துதிக்கிறாங்களா, நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, அந்த ஜெபத்திலே நாம பங்கு கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 2-4 வசனத்தை வாசிங்க பிரியமானவர்களே. Acts 6:2-4. அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவது தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சூழ்நிலையை இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். என்ன காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மற்ற காரியத்திலும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் பங்கு கொள்றாங்க. மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்திலையும் போய் பங்கு கொள்ளும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க, 3ஆம் வசனம், ஆதலால் சகோதரரே,
அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அதாவது என்ன சொல்ற, நாங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு எங்களால நியாயம் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? நியாயம் பண்ண முடியல, நியாயமா நடந்து கொள்ள முடியல. இப்போ ஜனங்க வரும்பொழுது என்ன எதிர்பார்க்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் என்று சொன்னாங்க. அநேக நாட்கள் அநேக வேளைகளில் என்ன ஆகுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை அந்த ப்ரிப்பரேஷனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளாய் சில நாட்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, சில மற்ற இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று பேச வேண்டிய சூழ்நிலைகளாய் மாறிப்படுது. அவருக்கு அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேலை சுமைகள் காணப்பட்டிருக்கும் பின்னாடி. நமக்கு தெரியாது, அதோட முடிவை தான் நம்ம புல்பிட்ல இருந்து நம்ம பார்க்கறோம். என்னடா இது இப்படி பேசுறாங்க, ஒரு எதுவுமே சரியா ஒரு ஆழமா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் சில நேரத்தில். அதுக்கு காரணம் என்ன, நம்ம அவங்கள குறை சொல்றோம். ஆனா பின்னாடி அவர்கள் படுகிற கஷ்டத்தினாலதான், பின்னாடி அவர்கள் பண்ணுகிற மற்ற காரியங்களினால they are not able to focus their time. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அதை தியானிக்க கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர்களால கொடுக்க முடியல. அதனாலதான் இங்க அப்போஸ்தலர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, 3வது வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நாம உடன் சேர்ந்து வேலை செய்கிறோம், உடன் சேர்ந்து போராடுகிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சரியாய் நம்மளால போதிக்க முடியும். ஹல்லேலூயா. எவரிபடி ஹேஸ் a struggle. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல நம்ம எவ்வளவு போராடி நம்ம செய்கிறோம், எவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். Those who do the will of God will live forever என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் வேலையை செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள் வேதம் கூறுகிறதா? இல்ல. You can do so much of work, but அதை என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிற வேலையா, அது தேவனுக்கு மகிமையை ஒரு நித்திய ஜீவனில கொண்டு வருகிற ஒரு வேலையா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. we need to work. நம்ம வேலை செய்யாம யாரும் நமக்கு காசு கொடுக்க போறது இல்ல. பட் நமக்கு கிடைத்த நேரத்துல தேவனுக்காய் போராடுகிற, ஜெபத்திலே போராடுகிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 2வது போராட்டமாக அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 5-7 வசனங்களை வாசிங்க. 5-7 அப்போஸ்தலர் 12:5-7. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென். இதற்கு காரணம் என்னவா, அந்த ராத்திரி வேளையில அங்கே 12வது வசனம் கூறுகிறது, அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பவுல் என்ன சொன்னார், என்ன விதமான கஷ்டங்களை அவர் சகித்தாராம்? அநேக வேளைகளில தூக்கம் இல்லாமல் அவர் நாட்களை செலவிட்டாராம். ஹல்லேலூயா. he struggled that he couldn't sleep. தூங்க முடியாத சூழ்நிலைகள், தூங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் அவர் காணப்பட்டாராம். இங்கே அந்த சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அவரை போல தூங்காமல் விழித்திருந்து சபை ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அதனால அந்த அப்போஸ்தலனை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல இது ஒரு ஸ்ட்ரகிள். அநேகருக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? தூக்கம் பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா?
சோஃபால உட்கார்ந்தா தூக்கம், பஸ்ல போனா தூக்கம், கார்ல போனா தூக்கம், எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஆனா நம்மளை என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம இதுல விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெப நேரம் நம்ம இங்க வைக்கிறது இல்லை. நமக்கு அதற்குரிய இந்த ராத்திரி நேரத்துல இங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சரியா இல்லாததுனால நம்ம வருகிறது இல்லை. ஆனால் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்திலே பவுல் கஷ்டப்பட்டாராம் ஊழிய பாதையில தூக்கின்மையினால. அப்ப நாம எப்படி அந்த ஜெபத்திலே போராட முடியும்? அவரோடு கூட இணைந்து எப்படி போராட முடியும்? நம்ம தூக்கத்தை கொஞ்சம் சகித்து கொண்டு நாம ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 62:6 கூறுகிறது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஏசாயா 62:6-7 ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஜாமக்காரனுடைய வேலை என்னவா? என்ன வேலை இங்க? அவன் இரவு முழுவதும், பகல் இரவு எல்லா நேரத்திலும் அமைதலா இருக்கிற ஒரு மனுஷனா இருக்க மாட்டானா? ஹல்லேலூயா. அப்புறம் அதே வசனம் கூறுகிறது, அவன் ஓய்வெடுக்காத ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஜாமக்காரன், ஜெபிக்கிற ஒரு மனிதன் அப்படியா இருக்கிறான். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அமெரிக்கையான சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும், ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது what we should do? We should struggle in prayer. நான் எப்படி ஜெபத்திலே போராடுகிறது? விழித்திருந்து நான் ஜெபித்து போராடினால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஜெபித்து விழித்திருந்து நீங்க ஜெபிக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சரி, கொஞ்சம் பேர் கைகளை உயர்த்தி சொல்றாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேற்றைக்கு நமக்கு ஞானஸ்தான ஆராதனை இருந்தது. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்காக எத்தனை பேர் உபவாசம் இருந்து நீங்க ஜெபிச்சீங்க? எத்தனை பேர் நேரத்தை எடுத்து வழக்கமா பண்ற ஜெபத்துல அதுல ஒரு பாயிண்டா சேர்த்து பண்ணாம அந்த 4 பேருக்காக நீங்க பிரயாசப்பட்டு எத்தனை பேர் அந்த பாப்டிசம் சர்வீஸ்ல 7 பேர் எடுத்தாங்க, அவர்களுக்காக எத்தனை பேர் நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபிச்சோம்? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சி செஞ்சோமா? பிரியமானவர்களே, அதுதான் ஜாமக்காரருடைய வேலையாம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருகிற வரைக்கும் அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு அந்த கவலை இல்லை. நம்ம பிள்ளை எடுத்தா நம்ம ஜெபிப்போம், அது நேச்சுரல், கரெக்டா? நம்ம பிள்ளை எடுத்தா நம்ம ஜெபிப்போம். ஆனா மற்றவங்க பிள்ளை எடுக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பிள்ளை எடுக்குது, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விழித்திருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே எழுந்திரணும். இந்த மாதிரி நாட்களில நம்ம எப்படியாவது இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இந்த பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சம்திங் டிஃபரெண்ட் we can do. ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு விதத்துல போராடணும். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நாள் போராடலாம், ஒரு half a day போராடலாம், ஒரு நாள் மேபி அரை நாள். நம்ம நைட்டு நமக்கு எல்லா நாளும் லீவ் எடுக்க முடியாது, மேபி சம் டைம் நைட் உட்கார்ந்து நம்ம பண்ணலாம். ஹல்லேலூயா. that shows you are a real watchman. வாட்ச்மேனா நம்ம ஒரு வாட்ச்மேன் இல்லை. ஹல்லேலூயா. நம்மள வாட்ச்மேனா கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆமென். ஜாமக்காரன் ஆண்டவருக்காய் விழித்திருக்கிற அந்த வசனம், அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும்
ரா முழுவதும் ஒரு காலமும் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, யாரு? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அவருடைய பேரை அறிக்கையிடுகிறவர்களே, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடுகிற நாம, தேவனுடைய துதிகளை சொல்லுகிற நாம, தேவனை ஆராதிக்கிற நாம, அவர் என்ன பண்ணணுமா? அவர் அமைதியா இருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா இருக்க விடக்கூடாது. ஆண்டவர் எப்போ அமைதியாயிருவாரு? ஜாமக்காரன் தூங்கிட்டான்னா அமைதியாயிருவார். நமக்கு இந்த ஆண்டவர் வேலை இல்லை போல இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை விசேஷமாய் செய்கிற நாம, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற நாம ஜாமக்காரர்களாய் காணப்பட வேண்டுமா? அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு பர்டன் இருக்கும், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு தேவன் பேசி கொண்டு இருப்பார். எல்லா காரியத்துக்கும் எல்லாருக்கும் பாரப்படாது. சிலருக்கு கஷ்டப்படுகிறவளை பார்த்தா பாரப்படுவாங்க, சிலர் ஏழைகளை பார்த்தா பாரப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம் இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளை பார்த்தா பாரம் இருக்கும். உங்களுக்கு எதுல பாரப்படுகிறீர்களோ, எதுல ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல பேசுகிறார்களோ, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து அவர் அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு வரணும்னா, நான் இப்படியான காரியங்களை செய்ய போறேன், உபவாசம் இருக்க போறேன், இப்படியான காரியங்கள் விழித்திருந்து ஜெபிக்க போறேன், ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம டிஃபரெண்டா ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஃபேவர் வேணும் நமக்கு. இந்த இடத்துல ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபை. எஸ்தர் என்ன செய்தாங்க? ராஜாவினுடைய கண்களில தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன் முழங்கால்களை முடக்கி அவள் உபவாசம் இருந்து அவள் ஜெபித்தாள் என்று சொல்லி வேதம். அப்பொழுது அந்த ராஜாவினுடைய கண்களிலே ஆண்டவர் ஒரு தயவை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல நமக்கு ஒரு தயவு வேண்டும் என்றால் உபவாசிக்கிறவர்கள் உபவாசிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கிறவர்கள் போராடி ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இனிமேல் நம்மளுடைய ஜெபத்துல இது ஒரு மாற்றத்தை நாம கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உபவாச ஜெபங்கள்லாம் ரொம்ப ஈஸியான ஜெபங்களா இருக்குது. கரெக்டா ஒரு 1 hour மேபி நம்ம ஆராதிக்கிறோம், 1 hour வேதத்தை தியானிக்கிறோம், 1 hour நம்ம ஜெப குறிப்புகளை சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம முடித்துடுறோம். ஹல்லேலூயா. ஆமென். அது போதும் நினைக்கிறீங்களா? அது போதும் நினைக்கிறீங்களா? நீங்க அது மாற்றத்தை அந்த ஒரு ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். அது மாற்றத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்குது. அது போதும் நினைக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. அது போதுமா? வழக்கமா ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சா போதுமா? மற்றவங்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஸோ பிரியமானே, அதற்காய் நம்ம பிரயாசப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படும். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் களத்துல போய் நான் போராடுறேன், நீங்க என்னுடைய போராட்டத்துல ஜெபத்திலே நீங்கள் இணைந்து கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அவரிடத்துல. ஆண்டவர் இந்த மாற்றத்தை இந்த காலை வேளையில நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இது மனுஷனால உண்டாகிற மாற்றம் அல்ல பிரியமானவர்களே. ஏதோ நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருகிற ஒரு காரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஒரு அக்கினியாய் பற்றி எரியும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்குள்ளே அக்கினியாய் பற்றி எரியும் பொழுது ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா.